ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SJK ரெஸ்லிங் யூனியர். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நேற்று போட்ட இந்த அப்டேட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ குறிப்பாக எதிர்பாராத விதமாக ஸோ நேற்று போட்ட வீடியோவோட பார்ட் 2 வீடியோவாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதில் நான் சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு ஸ்மாக் டவுனில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசுகிறப்போ சில விஷயங்களுக்கு உங்களுக்கு புரியாது. பட் நேற்று போட்ட வீடியோ அது எதற்காக அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். பட் அது இன்றைக்கே ஸ்மாக் டவுனில் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா நேற்று போட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் ஸோ ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஆள் பேக் ஸ்டேஜில் ஜே உசோ அட்டாக் பண்ணி போட்டார். ஸோ இதுக்கான ஒரு ரீசன், அதாவது WWE இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு சில முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஜே உசோவோட அதாவது அது ஒரு வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ அதாவது நம்ம பிரான்சன் ரீடுக்கு இன்ஜுரி ஆனனால நம்ம ஜே உசோ வின் பண்ண வச்சாங்க. அதனால எலிமினேஷன் சேம்பரில் கூட அவர் வின் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலுமே கூட அந்த வீடியோஸுக்கு ஏகப்பட்ட டிஸ்லைக் ஸோ நேற்று வரைக்கும் மட்டுமே 26,000க்கும் மேற்பட்ட டிஸ்லைக் வந்திருக்கு. ஸோ இதனால ஃபேன்ஸ் நிறைய பேர் கோவத்தில் இருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். பட் WWE ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஓகே, ஸோ ஜே உசோவுக்கு ஸோ ஏகப்பட்ட அடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம அவனை எலிமினேஷன் சேம்பருக்கு கொண்டு போண்டான். ஸோ அதுக்கு நம்ம வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ இன்னைக்கு நம்ம ஜே உசோவை ஸோ ஏதோ ஒரு மிஸ்டியான ஒரு ஆள் அடிச்சு போட்டு போன மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ எதற்கு WWE அதாவது WWE இப்போ இருக்கிற WWE ஸோ அவ்வளோ ஃபேன்ஸ் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. பட் எதற்காக இவ்வளோ சீக்கிரமாக முடிவுகளை மாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம அதாவது நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ ரெசல்மேனியா 42க்கான டிக்கெட் சேலிங் இப்போ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ அதாவது ஒரு ரெசல்மேனியா மாதிரி ஒரு ஈவெண்ட் எப்படி, அதாவது போன வருஷம் லாஸ் வேகாஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமாக ரெசல்மேனியா நடக்குது. ஸோ அப்போ அந்த டைம்லேயே நல்லா சம்பாதிச்சனால தான் இந்த இடம் அங்கேயே திரும்ப போகிறாங்க. ஸோ காசு தானே. ஸோ அப்படி காசு செலவழிக்கிற ஆட்களே ஸோ காசை செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறாங்கன்னா, ஸோ அப்போ நம்ம ப்ராடக்ட் மேலே தான் தப்பு பண்ணி இப்போ WWE புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் மீட்டிங்லாம் போட்டது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி WWE ஃபேன்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்களோ ஸோ அது எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ அது இதிலேருந்தே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதாவது ஃபேன்ஸ் இதுக்கு மேலே கடுப்படிச்சா ஸோ ரெசல்மேனியாவில் பாதிக்கும். ஸோ அதனால் இப்போ இன்னும் சில வாரங்கள் தானே இருக்குது. ஸோ அவங்களுக்காக அதாவது சில முடிவுகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ஸோ அவங்களுக்கு எதிர்பார்க்குற லெவலுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட்டை ஃபேன்ஸ் வாங்குறதுக்கு WWE முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்ட காட்சி தான் இன்னைக்கு ஜெயை தூக்கப்பட்டது. மாரி இன்னொரு தியரி கூட போகுது. மேபி சாமி சைன் தான் ஜே உசோ அடிச்சு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா பேக் ஸ்டேஜில் அவரோட ஹீல்ட்டான ஒரு டீஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ WWE தான் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நமக்கே தெரில. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க நேரம் நமக்கே புரியாது. ஸோ மேபி இந்த வாரம் நடந்த ப்ரோமோவில் ஸோ சாமி சைனை அந்த ஒரு இதில் தான் கொண்டு போகிறாங்க. ஒரு ஆள் இவர் தான் ஜே உசோ அட்டாக் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஹீல் டவுன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ தான் இல்லையே, ஸோ நீ போய் அந்த வாய்ப்பு எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப்கிட்ட சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஹில் கேரக்டரை அவர் கொஞ்சம் காமிச்சது மாதிரி டீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த மாஸ்க் மேனோட கதை தான். ஸோ நான் தேவைப்பட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ WWE ஸோ விஷன் டீமில் இருக்கிற எல்லாரும் இன்ஜுரி ஆனனால ஸோ இதுக்கு மேலே அந்த மாஸ்க் மேனை வச்சு ஒரு பண்ணதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே அது ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக வரணும்னா அதான் சொன்னோம்னா நேற்று போட்டு வீடியோ பார்த்துக்குவாங்க. ஸோ அதை இன்றைக்கி ரிவீல் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம். ஸோ WWE அதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. பட் அது நடக்கலை, எல்லாத்துக்கும் இன்ஜுரி ஆகிட்டலாம். ஸோ அதனால் இந்த மாஸ்க் மேனச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ இன்னும் நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோடில் ஸோ ஜே உசோ இன்ஜுரி ஆனனால ஒரு குவாலிஃபை மேட்ச் நடந்துச்சு. ஸோ ஜாக்கப் ஃபட்டு விசஸ் லோகன் பால் அதுக்காக ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த மேட்ச்க்குள்ளே ஸோ லோகன் பாலை இன்டர்ஃபரன்ஸ் பண்ணவர் அந்த மாஸ்க் மேன். ஸோ மாஸ்க் மேனை அதுக்கப்புறம் லோகன் பாலை நம்ம இதை பிடிச்சி இழுப்பார்ல. ஸோ இழுத்தோடனா ஸோ அது ஏதோ ஒரு லோக்கல் ரெஸ்லர் தான். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. ஸோ WWE எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த மாஸ்க் மேனை கூட ஸோ அவங்க யார்
அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல. சரி என்னன்னே போட்டு அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பிளானும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு லோக்கல் ரெஸ்லரை வந்து காமிச்சு ஸோ இவன் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு விட்டாங்க. ஸோ அவரே வந்து அஃபீஷியல்ஸுக்கு பிடிச்சி விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த மாஸ்க் மேன் வச்சு ஒரு கதையும் கிடையாது. மேபி நான் நேரத்தையும் சொன்ன மாதிரி ஸோ அதாவது இன்ஜுரியான விஷன் டீமில் மெம்பர்ஸ் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா வேணாம் ஸோ இந்த ரிவ்யூலே வந்து எல்லாம் என் பிளான் தான்டா, ஸோ அதுவே வந்து நான் தான் அனுப்புனேன், ஸோ அது வந்து அந்த மாஸ்க் மேன் கிடையாது, நான் தான் வந்து ரியல் மாஸ்க் மேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அதை ரிட்டர்ன் கொண்டு வரலாம். இப்போதைக்கு ஒரு லோக்கல் ரெஸ்லர் வந்து காமிச்சு விட்டுருக்குறாங்க. ஸோ பட் இது எதுவுமே ஒரிஜினல் பிளான் கிடையாது தான், எல்லாம் லாஸ்ட் மினிட் சேஞ்ச். அடுத்ததாக இப்போ ஜெய்க்கு பதிலாக WWE செலக்ட் பண்ண ஒரு ஆளை வந்து லோகன் பாலை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் இப்போ அந்த குவாலிஃபை மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ரைட் டிசிஷனா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல தட்டுங்க. ஸோ ஏன்னா இதுக்கு மேலே WWE அதாவது நீங்கள் சொல்கிறது தான் WWE சில வாரங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ ஜெய்வுசோ நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதுக்காக தான் இப்போ ஆல்ட்ரேஷனாக லோகன் பால் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லோகன் பால் மேலே மேக்ஸிமம் கேட்டிருக்காது, அதனால லோகன் பால் அந்த எலிமினேஷன் சேம்பர்லாம் ஜெயிக்க மாட்டார். ஸோ எல்லாம் ஒரு ரீப்ளேஸ் தான். அதுவும் அந்த குவாலிஃபை மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டர் உள்ள வந்து ஜாக் ஃபால்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பண்ணார். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஸோ லோகன் பால் வந்து ஜெயிச்சிருப்பார். எஸ், நம்ம ட்ரூ மேக்கின்டர் ஜாக் ஃபால்ட்டையுமே ஒரு சில இடங்களில் பொழக்கிறாரு. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் ஸோ மேபி ட்ரிபிள் த்ரெட்டா ஃபேட்டல் 4A அப்படிங்கிறத நம்ம எலிமினேஷன் சாம்பர் அறிவிப்பு பொறுக்க தான் செய்யணும். இன்னும் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல நம்ம நியூ உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸாக வந்து லாஸ்ட் லெஜண்ட் அண்ட் நயா ஜாக்ஸ் வந்து ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணமாக நேற்றைப்பட்ட அப்டேட் டீட்டெயில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது WWE வந்து ஸோ ஜெயிட் கார்கில் விசஸ் ரியால் ஃபிளைக்கான மேட்ச் தான் வந்து ரெஸ்ல்மேனியா 42 நடத்தணும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் நம்ம பியாங்கா பிளரோட இன்ஜுரி காரணமாக தான். ஸோ இப்போ அதனால அதுக்கு நடுவில் ஒரு தடையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஸோ இந்த டேக் டைட்டில்ஸ் தான். ஸோ இதை தோக்க வச்சுட்டாங்கன்னா ஈஸியாக வந்து எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்சில் ஸோ ரியர் ஃப்ளை தான் உமன்ஸ் டைட்டில், அதாவது உமன்ஸ் எலிமினேஷன் சாம்பர் மேட்சை ஸோ இந்த வருஷம் ஜெயிக்கப்படுறது 100% ரியர் ஃப்ளை தான். ஸோ இதிலிருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஜெயிக்கிறது மூலயமா நம்ம ரியர் ஃப்ளை விசஸ் ஜெயிற்காரிகளுக்கான மேட்ச் தான் ஸோ ரெஸ்ல்மேனியா 42 நடக்க போகுது. ஸோ இதுதான் இதுக்கான ரீசன். எல்லாம் டீட்டெயிலாக நான் தேவைப்பட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்த அப்டேட் வந்து நம்ம செத் ராலன்ஸை பற்றி தான். ஸோ செத் ராலன்ஸ் வந்து இப்போ ரெக்கவரி ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் இன்ஜுரிக்கான எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவர் ரெக்கவரில் இருக்காரு. அவரோட ரிட்டர்ன் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது WWE இப்போ வரைக்குமே ஒரு இதில் இருக்கிறாங்க, ஒருவேளை எப்படியாவது செத் ராலன்ஸ் வந்துட மாட்டாரா, செத் ராலன்ஸுக்கு ரெஸ்ல்மேனியா 42 ஒரு மேட்ச் கொடுத்துட மாட்டோமான்னு தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பட் சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை. ஸோ அதனால வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது ஒரு ரூமராக எடுத்துடுங்க. ஸோ அதாவது செத் ராலன்ஸ் வந்து எலிமினேஷன் சாம்பருக்கும் வர மாட்டார். ஸோ ஒருவேளை ரெஸ்ல்மேனியா 42 கூட செத் ராலன்ஸ்க்கு மேட்ச் இருக்காது. ஸோ அப்போ செத் ராலன்ஸ் வந்து ரிட்டன் இப்போ வரமாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம். பட் வந்து ரெஸ்ல்மேனியா லெவலுக்கு இப்போதைக்கு வந்து பிளான்ஸை சீக்கிரம் போட்டோம்னா, ஏன்னா டிக்கெட் வந்து விற்கணும். ஸோ அதனால வந்து இப்போ செத் ராலன்ஸை நம்பி WWE வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பெரிய மேட்சை புக் பண்ணால் தான் டிக்கெட்டை வந்து விற்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணம் வரும்போது WWE இந்த முடிவு எடுக்கலாம். ஸோ அதாவது மேபி இந்த ஏதோ ஒரு வேல்டு டைட்டில் பார்க்க தான் செத்து வர போகிறாரு. ஸோ அது எந்த வேல்டு டைட்டில் வேணாலும் இருக்கட்டும், ரெஸ்ல்மேனியா 42 2 வேல்டு டைட்டில் மேட்ச் வந்து நடக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ, ஸோ ஒரு ட்ரூ மேக்கின்டர் அவரோட டைட்டில் ரீட்டைன் பண்ணாலும் சரி, சிஎம் பேங்க் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோத்தாலும் சரி, ஸோ யாரோ ஒருத்தர் வந்து ஜெயிப்பாங்கல்ல. ஸோ ஜெயிக்கிற 2 வேர்ல்டு டைட்டிலில் ஏதோ ஒரு வேர்ல்டு டைட்டில் பக்கம் வந்து செத் ராலன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற லெவலுக்கு செத் ராலன்ஸுக்கு ஒரு வேளை ரெஸ்ல்மேனியா 42 மேட்ச் இல்லைன்னா ஸோ WWE அவரை அப்படியே விட மாட்டாங்க. ஸோ ஒரு சில வாரங்கள் கழித்தோ அல்லது ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற ரா அல்லது ஸ்மாக்டவுன் எபிசோட்லேயோ செத்து ஒரு ரிட்டர்ன் வந்தால் ஸோ ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணியிருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த வேல்டு சாம்பியன்ஸ் ஸோ ஒன்று ரோமன் ஜெயிக்கலாம், இல்லைனா சிஎம் பங்கே ஜெயிக்கலாம். ஸோ அதே மாதிரி ட்ரூ ஜெயிக்கலாம், இல்லைனா அவரோட ஆப்போனன்ஸ் கூட ஜெயிக்கலாம். ஸோ யார் ஜெயித்தாலும் அவரு ஒரு செலக்டிவாக ஒரு வேல்டு டைட்டில் வந்து சேலஞ்சு பண்ணுற மாதிரி தான் நம்ம சேர்த்து வந்து ரிட்டர்ன் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவர் ரிட்டர்ன் வந்தோன்னா விஷன் டீமாக பழி வாங்குறது மாதிரி வரலாம். பட் அதுக்கு முன்னா ஏதோ ஒரு வேல்டு டைட்டில் பக்கம் வந்து அவர் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது ஒரு ரூமராக இருக்கலாம். ஒருவேளை நம்ம செத்து வந்து ரெஸ்ல்மேனியா 42 மேட்ச் இல்லைன்னா ஸோ நம்ம இது இப்படி நடக்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படியே வேல்டு டைட்டில் பக்கம் வரலன்னா ஆபிஸில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி விஷன் டீமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டோரி லைனுக்கு வந்துடுவார். அடுத்ததான் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து இப்போ அவங்க பொண்ணோட வந்து ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை தான் அவர் வந்து ஸோ ஃபுட்டேஜ் எடுத்து இன்டர்நெட்டில் வந்து இப்போ ஷேர் பண்ணிருக்காரு.